சொன்னாரேன்னு அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தா இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறா. மேடம் சொல்லுங்க மேடம். என்ன கார்த்திக் சார் தூங்கிட்டீங்களா? தூக்கமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நானும் அண்ணமும் சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயோ, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, டிஸ்டர்ப்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க என்ன பேசிட போறோம், சும்மா டைம் பாஸுக்கு பேசிட்டு இருந்தோம். நீங்க விஷயத்த சொல்லுங்க மேடம். அதுக்கு இல்ல, பெரியவங்க என்ன பண்ணாலும் சிறப்பா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு உங்க அப்பா நிரூபிச்சுட்டாரு. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா கார்த்திக் சார், உங்க அப்பா வந்து போடல, ஆபீஸே சும்மா கிடுகிடுன்னு ஆடி போயிடுச்சு. நம்ம கமிஷனர் முகத்துல அதுக்கப்புறம் கொசை எதுவுமே ஆடல. ஓ, அப்பா அப்படிதான் மேடம், எதுலயுமே பக்குவமா நிதானமா நடந்துப்பாரு. ஆனா அதே சமயத்துல அவர் பாச வச்சுங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் கவனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொதிச்சு கொந்தளிச்சு போயிருவாரு. அப்புறம் இப்படிதான் அடிபடியா தான் முடிவெடுப்பாரு மேடம். ஆனா இந்த மாதிரி அடிதடியான முடிவு எடுத்தாலும் நல்ல தரமான முடிவா தான் எடுப்பாரு. தடாலடி முடிவா இருந்தாலும் ரொம்ப தரமான முடிவு சார். உங்க அப்பா அப்படி பண்ணதாலதான் கமிஷனரே தலைகீழ மாறிட்டாங்க. என்ன சொல்றீங்க? கமிஷனர் தலைகீழ மாறிட்டாங்களா? ஆமா கார்த்திக் சார், உங்களை பார்த்தாலே பச்சை மிளகா கடிச்ச மாதிரி எரிச்சலா இருக்க கமிஷனர் நாளைக்கு நடக்க போற எங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பில் கலெக்டரை கூப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. உங்களை கூப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஏதாவது கனவு எதுவும் கண்டீங்களா? நிஜத்துல நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றீங்க. சார், நான் கனவெல்லாம் காணல, நிஜமா நடந்ததுதான் சொல்றேன். நாளைக்கு எங்க வீட்ல நடக்க போற கிரக பிரவேசத்துக்கு கமிஷனரை வர சொல்லி ஞாபகப்படுத்தினேன். அப்பதான் அவங்க உங்களை கூப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒரு பேச்சுக்கு இல்லன்னு சொன்னேன். ஏன், அவரும் ஒரு ஸ்டாஃப் தானே, அவரையும் கண்டிப்பா கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு சார். ஆனா அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு. நாளைக்கு நீங்களும் உங்க வைஃபும் கண்டிப்பா வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். நான் வருவேன், ஆனா என் ஒய்ஃப் வருவாங்களான்னு தான் தெரியல. அது அவட்ட தான் கேட்கணும். அவங்க பக்கத்துல தானே இருக்காங்க சார். ஆஹா, நல்ல சான்ஸ் ஆச்சு இது. ஆமா 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 மேடம். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன். இருங்க மேடம், கொடுக்குறேன் மேடம். ஒரு நிமிஷம். புளி மூட்டை, புளி மூட்டை. ஒரு நிமிஷம் மேடம். என் ஆஃபீஸில் துர்கா மேடம் உன்கிட்ட பேசணுமா? இந்தா புடி, பேசு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன் அண்ணோ. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னதுங்க மேடம்? நாளைக்கு கோயம்புத்தூர்ல எங்க புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்களும் கார்த்திக் சாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னன்னோ வருவீங்கல்ல? வரேங்க மேடம். எனக்காக சும்மா ஒப்புக்கு சொல்லிட்டு வராம இருந்துடக்கூடாது. நான் உங்களையும் கார்த்திக் சாரையும் ரொம்ப ரொம்ப ஈகலா எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்னை ஏமாத்திர மாட்டீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வரேங்க மேடம். சரி அண்ணோ, ரொம்ப சந்தோஷம். காலையில நேர்ல பாக்கலாம். சரிங்க மேடம். கார்த்திக் சார் கிட்டயும் சொல்லிடுங்க அண்ணோ. வைக்கிறேன். பேசிட்டியா? புளிமுட்டை, நீ என்ன பண்ற? நாளைக்கு எந்திரிச்சதும் சீக்கிரமா கிளம்பிடலாம். சரியா? என்ன பாக்குற? நீ பாடு காலை எந்திரிச்சதும் குளிச்சுட்டு அப்படியே கீழே சமைக்க ஓடிடாத. போற வழியில நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுலாம். என்ன சொல்ற? என்னங்க சின்னத்தா, இப்ப நான் என்னமோ உங்ககிட்ட ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்ன மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடலான்றீங்க. என்ன புளிமுட்டை சொல்ற? நீ தான் இப்ப துர்கா மேடம் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்ன. விசேஷத்துக்கு கூப்பிடுறவங்க கிட்ட எப்படி வரலன்னு சொல்ல முடியும்? அவங்க மனசு கஷ்டப்படாதா? நீ வரலனா என் மனசு கஷ்டப்படும். இல்ல, நீ வரலனா அவங்க மனசு கஷ்டப்படும் சொன்னேன். அதெல்லாம் கஷ்டப்படாதுன்னு சின்னத்தா. நீங்க தான் போறீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏன் இப்ப நீ வரல? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்லைங்க சின்னத்தா. இப்ப எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஆனா நீ வரணும். இல்லைங்க சின்னத்தா, நான் வரல.
என்ன வற்புறுத்தாதீங்க. ஏற்கனவே உங்க ஆபீஸ்க்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதா? இங்க பாரு, பேசுறவங்க 1000 பேசுவாங்க. உன் கூட வர போறது நான், உன்னை அழைச்சிட்டு போறது நான். யார் என்ன பேசணும் நான் பாத்துக்கிறேன். புளி மூட்டை, நீ வர்ற? நான் வரல. இல்ல, நீ கண்டிப்பா வர. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் வரலன்னா விடுங்களேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்ன சின்னதா? என்ன? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு உள்ள காத்தே வரல, வெக்கையா இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன். எனக்கும் அதே மாதிரிதான். எனக்கு உள்ள காத்தே வரல, அதான் வந்தேன். நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க சின்னதா. அப்படியா? என்ன சரியில்லை சொல்லு, இப்பே சரி பண்ணிடலாம் சொல்லு. நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே பண்றீங்க. ஆமா, உன்ன நினைச்சிட்டு தான் இது வரைக்கும் நீ வேணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன என்ன சொன்னீங்க? அது வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் நீ கோவப்படுற? சரி, நான் கோவப்படல. நீங்க ரூமுக்கு போங்க. ரூம்ல தான் ஒரே புழுக்கமா இருக்க. வேணும்னா நீயும் வா. நான் வந்தா புழுக்கம் போயிடுமா? ஆமா, நீ தான் வந்து பாரு, உனக்கே எல்லாம் தெரியும். நான் வரல, இங்கே படுத்துக்கிறேன். நீங்க போங்க சின்னதா. நான் மட்டும் உள்ள போய் என்னத்த பண்ணேன்? சரி, நாமளும் இங்கே படுப்போம்.